ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு அயன் பண்ணுறதுக்கான ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா டேபிள் மேலே வந்து வச்சுட்டு போயிருந்தாங்க. அந்த ஷர்ட்டை வந்து இந்த ராஜேஸ்வரி அயன் பாக்ஸ் வந்து கெடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்முடைய விஜய் வந்து யாரா இந்த விஷயத்தை பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு நம்முடைய மல்லியை வந்து ஏன் மல்லி உனக்கு வந்து கொஞ்சம் கூட அறிவில்லையா, என்னுடைய விஷயத்தில் வந்து தலையிடமான நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், உனக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து புரியாதா, ஏன் இப்படி வந்து என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறேன் இந்த வீட்டுக்கு வந்து அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து ஏச வந்து ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து எதுக்காக இப்படி வந்து கேட்குறீங்க, நான் வந்து என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து முன்னாலே வந்து ஏதாவது தப்பு பண்ணாதான் திட்டுவீங்க, ஆனால் இப்போல்லாம் எந்த ஒரு தப்பு பண்ணாலும் என்னதான் வந்து திட்டுறீங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படின்றதுக்கு. ஆமாம், நீ வந்து செஞ்ச காரியத்துக்கு வந்து உன்னை திட்டாத என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஷர்ட்டை வந்து எடுத்து காட்டுறாங்க. என்னங்க ஷர்ட் இந்த மாதிரி ஓட்டையாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு இங்கே தெரியுதா இது என்ன அயன் பாக்ஸு, இந்த அயன் பாக்ஸ் எடுத்து தான் நீ வந்து வச்சு ஓட்டையே வந்து போட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா இது என்ன, நான் வந்து இந்த மாதிரி பண்ணலையே, யார் இது பண்ணது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு உன்னை தவிர இந்த வீட்டில் வந்து என்னை வந்து அசிங்கப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் வேற யாரும் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விசாரிக்கலாங்க யார் இந்த வேலையை பண்ணதுன்ட்டு. அதெல்லாம் இல்லை, எடுத்ததும் மல்லி தான் தப்பு பண்ணியிருப்பா அப்படின்ற எண்ணம் வந்து இந்த விஜய்க்குள்ள வந்து வந்துருச்சுங்க. பேசாத நம்முடைய மல்லி வந்து அக்கா சொல்ற மாதிரி வந்து விட்டுட்டு போயிடணுங்க. நம்முடைய வெண்பாவை வந்து கூட்டிக்கிட்டு அதுக்காக கேஸை போட்டு விஜய் வந்து கேஸ் போட்டு மல்லி பக்கமா யார் பக்கம் வெண்பா வருதுன்னு வெண்பா முடிவு பண்ணிட்டுன்னு விட்டுருணுங்க. அப்படி இப்போ வந்து வீட்டில் இருக்கிறதுனால வந்து விஜய்க்கு வந்து அப்படிதான் இருக்கும். நம்முடைய மல்லி மேலே தான் வந்து குத்தம் கண்டுபிடிக்கிறது, அவங்க அக்கா சொல்றது வேதவக்கான்னு நினைச்சு நம்முடைய மல்லியை வந்து ஏசிக்கிட்டு இருக்கிறது இதே தாங்க வந்து வேலையை வந்து ஈர்க்க போகுது. இவளெல்லாம் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து வாழ்க்கையில் வந்து உருப்புடலான்ற வேலையை வந்து பார்க்கலாம், இல்லை அடுத்தவங்க வாழ்க்கையை வந்து எப்படி கெடுக்கலாம், அடுத்த அந்த அவங்க வாழ்க்கையில் வந்து மறுபடியும் நம்ம வந்து எப்படி நுழையலாம் அப்படின்னு எட்டி பெருச்சாலி பொந்து குழந்தை எட்டி பார்க்குற மாதிரி அது வந்து இதே வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு தக்க தண்டனை வந்து கிடைச்சே ஆகுங்க. இந்த டைரக்டர் வென்று மட்டும் இவன் சீக்கிரமாக ஏதோ ஒரு சீனை வந்து வச்சு இந்த ராஜேஸ்வரி தான் வந்து இத்தனை வந்து மல்லி மேலே வந்து குத்தம் சொன்னா, எது மல்லி இத்தனை ராஜேஸ்வரி சொன்னதெல்லாம் பொய் அப்படின்றத வந்து இந்த விஜய் வந்து நம்புற மாதிரி வந்து ஒரு சீனை வந்து மட்டும் வச்சானாங்க. சும்மா டிஆர்பி எகிரிட்டு போயிருங்க, ஆனால் வந்து அந்த மாதிரி மட்டும் வைக்கவே வந்து மாட்டாங்க. நம்முடைய மல்லியை மட்டும் கஷ்டப்படுத்திக்கிட்டே வந்து இருப்பாங்க. இதில் வந்து பாதிக்கப்பட போகிறது நம்முடைய மல்லியும் வெண்பா மட்டும்தாங்க. இந்த விஜய் தாக்கா சொல்றது வேத உட்காந்து அவன் ஆபீஸு அப்படின்ட்டு வந்து இருக்க போறான். ஒரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா வந்து எப்படி நம்ம மல்லியை வந்து வீட்டை விட்டு துரத்திட்டு அந்த இடத்துல வந்து உட்காருது அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்களே தவிர அடுத்த கட்ட நகர் வந்து எப்படி வந்து மூவ் பண்ணலாம் அப்படின்றது சுத்தமாக வந்து இல்லைங்க. நம்முடைய அன்னபூர்ணியம்மா பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து இப்போதாங்க வந்து வந்திருக்காங்க வெளியே போயிட்டு. ஆனால் வந்து இதுக்கு மேலே தான் ஆட்டம் வந்து களை கட்ட போது. இந்த நம்ம நம்முடைய ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாவுக்கும் அன்னபூர்ணியம்மா வந்து சும்மா வச்சு செய்ய போகிறாங்க. அடிக்கிற ஆப்பு பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்தூர் வரையும் கேட்கணுன்ற மாதிரி வந்து அலறிக்கிட்டு ஓட போகிறாங்க இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும். ஒரு எபிசோடு எல்லாம் இப்படி தான் வந்து கொண்டு போவாங்க. மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் நம்முடைய விஜய் வந்து எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம மல்லி மேலே தப்பு இல்லை அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க. அந்த பெல் ஐக்கனை வந்து ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு.